ரெடியாக பட்டையை கிளப்புறோம். வாழ்க்கையில முதல்ல ஐஸ் கட்டி மலை பார்க்குறேன். ஐயோ வேற மாதிரி இருக்கு. இந்த பையனை பார்த்தேன், இன்னமா பவுலிங் போடுறான் தெரியுமா? அப்படியே பொம்புரா போடுற மாதிரி சூப்பராக போடுறான். The mountains are calling மக்களே. ஹலோ கைஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். We are now going to Spiti Valley மக்களே. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 ஜிம்னியில் மெமரி பாக்ஸ் ஹாலிடேஸோட ஃபஸ்ட்டு குரூப் ட்ரிப். 2 ஜிம்னி பார்த்தீங்கன்னா சண்டிகர்லேருந்து கிளம்புறோம். ஷிம்லாலேருந்து ஒரு தார் வருது, நர்கண்டாலேருந்து பார்த்தீங்கன்னா டெம்போ ட்ராவலர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20-24 பேர் வந்து நம்ம வந்து மெமரி பாக்ஸ் ஹாலிடேஸ்லேருந்து ஃபஸ்ட்டு குரூப் டூருக்கு நாங்கள் வந்து கூட்டிட்டு போகிறோம். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி போக வந்து நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். சாமி கும்பிட்டு கிளம்ப போகிறோம். டைம் ஆச்சு, வாங்க போகலாம். ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம காருக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், வாவ். ஹே கைஸ், கிளம்ப போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட காசு வந்து ரெடி ஆயிடுச்சு. மெமரி பாக்ஸ் ஹாலிடேஸோட ஃபஸ்ட்டு குரூப் ட்ரிப் ஸ்பித்தி வேலின்னு போட்டு நம்ம எல்லாமே போட்டு நம்ம கூட இங்கே 2 பேர். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-4 பேர் சேர்றாங்க. ஷிம்லாவில் ஒரு கார் சேருது, அப்புறமாட்டி வந்து ஒரு டெம்போ ட்ராவல் சேருது. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. ஸோ ஆஞ்சநேயர் கோவிலுக்கு முன்னாடி ஒரு பூஜையை போட்டு போவோன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வாவ், எஸ், ரெடியாக பட்டையை கிளப்புறோம். ஃபஸ்ட் டே மக்களே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நர்கண்டா போக போகிறோம். ஸோ சாமி கும்பிட்டாச்சு. இட்ஸ் கோயிங் டு பி an awesome journey. போக நான் வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். நிறைய இருக்குது. அண்டு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பு. ஏன்னா வந்து மெமரி பாக்ஸ் ஹாலிடேஸ் ஆரம்பித்து நம்மளோட முதல் குரூப் ட்ரிப் வந்து இதுதான். ஸோ கிட்டத்தட்ட 8 பேர் நாங்கள் சண்டிகர்லேருந்து போகிறோம். யார் யார் வரா எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இப்படி நம்ம கார் பண்ணுறோம், என்னென்ன டூர்ஸ் பண்ணுறோம் எல்லாமே. பட் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், டைம் ஆச்சு. எஸ், அது கும்பிடாச்சு. ஆமாண்ணே, போக வாங்கிடுறோம். ஏன்னா ஒன்றுமே இருக்காது. அதுதான் சொல்கிறேன். எல்லாத்தையும் இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 1 ஃபெப்ரவரி 28 பார்த்திங்கன்னா ஸ்பித்தியில் வந்து சரியான ஸ்னோஃபால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்து ஹெவி ஸ்னோஃபால் 3 நாளைக்கு வந்து ஹெவி ஸ்னோஃபால் ஆகி கரண்ட்டு கிடையாது, நெட்வொர்க் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து நம்ம விசாரிச்ச சோர்ஸ் வரைக்கும் இன்னும் 2 டேஸில் வந்து நாங்கள் போகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ப்ரோ எப்படி இருக்கீங்க? ப்ரோ நல்லா இருக்கேன் ப்ரோ. எஸ், நம்ம கூட வந்து நாகேந்திர சேத்துப்படி வந்திருக்காப்புல. இப்படி பாபு எப்படி இருக்கீங்க? அண்ட் அபிஷேக் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கசின் வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம இந்த காரில் 4 பேரும், அந்த காரில் ஒரு 4 பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து அவங்கள வந்து நான் அப்புறமாட்டி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸோ ப்ரோவை பார்த்துருப்பீங்க, எங்கள் ஊரோட ராஜா இவர் தான். அண்ட் பாபுவை பார்த்துருப்பீங்க. பாபுவை பார்க்காத ஆளே கிடையாது என் விளாக்ஸில். அவ்வளோ ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் பாபு. நாங்கள் ஆயிஸ் நல்ல சத்தமாக சொல்லேன்டா ப்ரோ. எப்படி இருந்துச்சு நம்மளோட ட்ரெயின் பயணம்லாம்? ப்ரோ அது ஒரு நல்ல அட்வென்ச்சர் ப்ரோ. ட்ரெயினே ஒரு அட்வென்ச்சர் தான் ப்ரோ. ஆக்சுவலாக நாங்களாம் வந்து போன விளாக் பார்க்காட்டி மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. சென்னையிலேருந்து டெல்லியில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் வந்தோம். அதோட டெல்லி டு சண்டிகர் வந்து சூப்பராக இருந்துச்சு. பசங்களாம் வந்து நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அந்த புது பசங்க மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஆமாம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்டில் மொத்தமாக 6, 7, 8 பேர் உட்கார வேண்டிய அந்த செட்டுக்குள்ள ஒரு 15 பேர் உட்காந்துருப்பாங்களா? இருக்கு 15 பேர். நம்மளே ஒரு காலேஜ் ஃபீல் போன காலேஜ் ஸ்கூல் எல்லாம் ஃபீல்ட் ட்ரிப் கூட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இதுக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு வைபாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ வந்து யாரோ ஒருத்தர் சொன்னா என்கிட்ட, நம்ம கூட வந்தவங்கன்னா நம்ம ஊரில் தான் அடிச்சுக்கிறாங்க தமிழ், கனடா, கேரளா, மலையா, அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே எல்லாருமே இருந்தாங்க. எல்லாமே யூபி இருந்தான், மும்பைக்காரன் இருந்தான், கேரளாக்காரன் இருந்தான், நாங்கள் இருந்தோம், எல்லாருமே இருந்தாங்க. எல்லாருமே அவ்வளோ ஜாலியாக அந்த ட்ரெயின் பயணம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து சண்டிகர்லேருந்து வந்து 2 நம்ம ஜிம்னி எடுத்து கிளம்பிட்டோம் மக்களே. இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம நர்கண்டா அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் நம்ம போய் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ நர்கண்டா போயிட்டு நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் ரோட்ஸ்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகும். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி லைக் வின்டர் எக்ஸ்பெடிஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்னும் நாங்கள் வந்து நிறையா பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணால் மறக்காமல் மெமரி பாக்ஸ் ஹாலிடேஸில் வந்து இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அண்ட் லெட்ஸ் கோ.
இல்லை ப்ரோ இங்கே காங்கிரஸ். ரொம்ப என்னது குழந்தை ஓட்டுற மாதிரி இருக்கு வண்டி. இழுத்துட்டு சத்தம் இருக்கு ப்ரோ. நாங்கள் கொடைக்கானல் போயிட்டு வந்தோம் ப்ரோ. பெங்களூர் போகிறது நல்ல வண்டி, புது வண்டியில் போகுது. புது வண்டி 3000 கிலோமீட்டர் வண்டியே அப்போ தான் லான்ச் இருந்துச்சு. வண்டி லான்ச் அப்போ வண்டியே அப்போ லான்ச் வர நீங்கள் போட்ட வீடியோ அது டெல்லியில் வண்டி வாங்கிட்டு அப்புறம் கூட அப்படி நீங்கள் அது ப்ரோமோலாம் போட்டிருந்தீங்க கரெக்டா? சாப்பாடு இல்லை சொல்ல முடியாது. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. சாப்பாடு போயிட்டாங்க. நல்ல மழை. Hey guys, first day பார்த்தீங்கன்னா சிம்லா போகிறப்பே பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் என்ன மலை ஐஸ் கட்டி மலை மக்களே. வாழ்க்கையில் முதல்ல ஐஸ் கட்டி மலை பார்க்குறேன். ஐயோ வேற மாதிரி இருக்கு. ஐஸ் கட்டி மலை கேட்குதா சத்தம்? ஐயோ வேற மாதிரி இருக்கு. ஐஸ் கட்டி மலை ஏய் என்னடா இவ்வளவு பெருசா விழுகுது? गाइस இங்க பாருங்க எப்படி விழுகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க இன்னும் எப்படி விழுகுது. ஐஸ் கட்டி மலைங்க. வாழ்க்கையே முதல் வாட்டி ஐஸ் கட்டி மலைங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க ஐஸ் கட்டி மலை. அப்பா பெரிய ஐஸ் கட்டி மலை. இங்கே ஃபுல் ஸ்னோ ஆயிரும் நினைக்கிறேன். இல்லை ஸ்னோ தான் இது. அப்புறம் ஸ்னோ தானே. நாங்கள் போகிற டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடுன்னே சொல்லலாம். அவ்வளோ டேஞ்சரஸான ரோட்டில் போய் ஒரு -25லேருந்து -30 இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போக போகிறோம். இட்ஸ் அ கோல்ட் டெசர்ட். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், இந்த சீரீஸை தொடர்ந்து பாருங்கள். இட்ஸ் கோயிங் டு பி பியூர் அட்வென்ச்சரஸ். பாபு ஐஸ் கட்டி வேணுமா? ஐஸ் கட்டி காமிங்க. ஐஸ் கட்டி காமிங்க. ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி என்னங்க ஐஸ் கட்டி மலைங்க. இது பாருங்க ஐஸ் கட்டி गाइस. நல்ல மழை. ஐயோ குளிருதுப்பா சாமி. இங்கே இருக்கு गाइस. ஆளுங்கட்டி மலை முன்னாடி பார்த்து பொறுமையா வாங்க. ஓவர் இன்னும் சிம்லாவுக்கு கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் இருக்கு. வாவ் பெங்களூர்ல போய் தான் கைஸ். அதனால நம்ம ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டலாம். பாய். ஹே கைஸ், ஃபர்ஸ்ட் டே ஓட எண்டு கிட்டத்தட்ட 173 கிலோமீட்டர் வந்தோம். சண்டிகர் டு நார்கண்டாக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் இடத்துல நம்ம தங்குறது பார்த்தீங்கன்னா ஷாம் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது. ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. காரையும் பார்க் பண்ணியாச்சு, 2 காரையும். அப்புறம் என்ன பண்ணுறீங்க? இன்னும் முதல் நாளே ஸ்னோ பார்த்தாச்சுல. ஃபர்ஸ்ட் டேவே ஸ்னோ பார்த்தாச்சு. இங்கே வரேன் ஃப்ரெஷ் ஸ்னோஃபால் ஆகிருக்கு. நல்லா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பார்த்து ஒன்று சூப்பராக போட்டிருக்கோம். பாருங்க செம்மையாக இருக்கா. இது வந்து டைனிங் ஏரியா. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட், டின்னர் இன்க்ளூடட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 8 பேருக்குமே டின்னர் ரெடி. ஸோ மேலே போக போகிறோம், ரூமை செக்இன் பண்ண போகிறோம். ஒரு டபுள் ஷேரிங் பேசிஸில் நம்ம ரூம் அலாட் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்குமே. ஸோ ரூமில் 2 பேர் தான். ஸோ வந்து நம்மளுக்கு 8 பேருக்கு 4 ரூம் அலாட்டடு. நாளைக்கு ஒரு கேங் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 20 பேர் வந்து போக போகிறோம். ஸோ மேலே போய் ரூம்ஸ் இப்போ இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கிட்டத்தட்ட சண்டிகர்லேருந்து எத்தனை மணி நேரம் ஆச்சு சண்டிகர்லேருந்து வரதுக்கு? ஒரு 6 hours ஆகிடும். 6 hours ஆகிடுச்சு. சிம்லாவில் சரியான டிராஃபிக் மக்களே. சிம்லாவில் சரியான ஹியூஜ் டிராஃபிக்கு. காரை மூவ் பண்ணி இங்கே பார்க்கணும். சிசிடிவி கேமராவில் கேப்சர் ஆகும். ஓகே நம்ம கார் அங்கே நிப்பாட்டியிருந்தோம். பட் அவங்க வந்து சேஃப்டி ரீசன்ஸ்க்காக நீங்கள் கேமரா பார்க்குற மாதிரி இங்கே பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களே வந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதே பெரிய ஹெல்ப். அவ்வளோ லக்கேஜை தூக்குனதே பெரிய ஹெல்ப். ரூம்லேயே போய் வச்சுட்டாங்க. எப்படின்னா இருக்கு ரூமு பார்க்குறதுக்கு? இல்லை பொதுவா கைஸ் என்ன பால்கனி என்னடா பண்ணுறீங்க? வரேன் கைஸ். இது நம்ம ரூமா? நீட்டாக இருக்குது ரூம். ஸோ பால்கனி இருக்குது. லைட்டை போடுங்களா. இதுதான் எங்கள் ரூம். நீட்டாக இருக்குது. நாங்கள் என்ன எங்கள் கிளைண்ட்ஸ்கிட்ட காமிச்சோமோ அதுதான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். இந்த ஹோட்டல் தான் நாங்கள் காமிச்சோம். அந்த ஹோட்டல் தான் நாங்கள் புக் பண்ணி கொடுத்துருக்கோம். பெல்ட்லாம் வச்சு நீட்டாக இருக்குது ஹோட்டல். சூப்பராக இருக்குது. அண்ட் நம்மளுக்கு இங்கே பால்கனியுமே இருக்குது மக்களே. போனால் செத்துருவோம். நம்ம காலைல காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்பா குளிருது. இப்போ இருக்கு ரூமு. பாத்ரூம் நீட்டாக இருக்கா? சூப்பர் நீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக பாத்ரூம் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. நைஸ் கைஸ். பார்த்தீங்கன்னா டின்னருக்கு சாதம், தால், பன்னீரும் இருக்குது, சிக்கனும் இருக்குது. சிக்கன் 1 2 இருக்குது, டால் இருக்குது, அண்ட் இது இருக்குது. ரைஸ் ஆல் ஓகே. சூப்பர்.
சோத்தை பார்த்தா தாங்க சந்தோஷமா இருக்கு. அதுவும் பாஸ்மதி ரைஸ்லேயே கொடுப்பாங்க ஒயிட் ரைஸ். பாபு நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா சரியான குளிர். ஃபர்ஸ்ட் டேவோட நைட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தாங்க எல்லாருக்குமே. பார்த்தீங்கன்னா டபுள் ஷேரிங்கில் நம்ம ரூம்ஸ் போட்டிருக்கோம். ஸோ ரூமுக்கு 2 பேர். நல்லா தூக்கம். ஆனால் நிறைய பேர் தூக்க முடியல அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால ஹை ஆக்டிவ் சிக்னஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்குமே நம்மள்ட்ட ரெமடிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மிச்சபடி ஃபஸ்ட் டே வாஸ் ஸோ குட். எல்லாருமே பார்த்தீங்கன்னா 8 பேருமே அவ்வளோ ஜாலியாக பழகிட்டாங்க. யாரையும் தெரியாது. 8 பேருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். பட் 8 பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூப்பராக பழகிட்டாங்க. இன்றைக்கி வேறு ஒரு பெரிய கேங் எங்கள் கூட சேரப்போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் பி நான் சொன்ன மாதிரி 20 பேர் ஒரு கேங்கு எப்படி இருக்க போகுதுன்னு நினச்சி பார்த்தாலே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு கெட் டஃபர் அண்ட் டஃபர் அண்ட் டஃபர். எல்லாருமே இந்த இதுக்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோ இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டாகவே நாங்கள் ஸ்னோ பார்த்துட்டோம். ஹெவி ஸ்னோஃபால் இன் ஸ்பித்தி, காசா அண்ட் போகிற வழியில் சங்லா, ரெக்கான் பியூ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்னோஃபால் ஆகி நேற்று தான் நின்றுருக்கு. ஸோ வந்து நிறைய லேண்ட்ஸ்லைட்ஸ் இருக்குது, நிறைய அவலான்ஸ் நடந்திருக்கு. பட் ஸ்டில் டோன்ட் வரி, மெமரி பாக்ஸ் ஹஸ் பேக்கிங் அப். நம்ம கூட வந்து ஒரு பேக்கப் வெஹிக்கிள் வருது, ஒரு டெம்போ ட்ராவலர் வருது, எல்லாமே வரனால இதையுமே we can handle. உங்கள் சேஃப்டி தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு. ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வந்து நர்கண்டாலேருந்து சங்லான்னு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 170 கிலோமீட்டர்ஸ் திருப்பியும் போக போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகிறோம். அப்போ தான் வந்து உங்கள் உடம்புமே அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ வந்து 170 கிலோமீட்டர்ஸ் 6 hours எதிர்பார்க்குறோம். வாங்க லெட்ஸ் கோ. போகிற வரல இந்தியன் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இங்கே பாருங்கள் ஸ்னோ. சிம்லாவில் ஃபில் பண்ணோம், ஆக்சுவல் சண்டிகரில் ஃபில் பண்ணோம். நர்கண்டா வரதுக்குள்ளே 1/2 டேங்க் காலி. ஸோ வந்து 2 கார்லேயும் இப்போ வந்து ஃபில் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே பாருங்க மக்களே ஸ்னோ. டேங்க் ஃபில் பை பெட்ரோல். ஜிசா பெட்ரோல் ஃபுல். ஓ கீழே இருக்கும் ப்ரோ, கீழே இருக்கு பாருங்க சைடில். ப்ரோ இப்போ இருந்துச்சு நேற்று நைட்டு மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் ஓகே ப்ரோ. நேற்று நைட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு. முதல் நாள் நைட்டுக்கே வா, இன்னும் 4-5 நாள் இருக்கு. அதனால அப்படி சரத் வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு மூச்சு விட முடியலங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. எல்லாருமே நம்பி வரலாம், நல்லா பார்த்துக்கிறாங்க. அது வரைக்கும் ஓகே. சாப்பாடுமே ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. மலைக்கு மேலே இருக்கிறவங்களே 94 ரூபா தான் கைஸ் வச்சிருக்காங்க. தரையில் இருக்கிற நம்ம 102 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம் மக்களே. என்னையா பண்ணுவீங்க? 94 ரூபா நர்கண்டால. இங்கே வருங்க ஐ லவ் நர்கண்டா. ப்ரோ எப்படி ப்ரோ இருந்துச்சு நேற்று நைட்டு உங்களுக்கு? நல்லா எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் ஃபுட்டு தான் ப்ரோ அல்டிமேட். நைட்டு பருப்பு இது நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுல. ஸோ கைஸ் இங்கே பாருங்க பெட்ரோல் பங்க் கூட வியூவோட தான் கைஸ் வச்சுருக்காங்க இவங்க. வா கைஸ் இதெல்லாம் நான் என்ன உங்களுக்கு சொன்னாலும் காமிச்சாலும் நீங்கள் வந்தால் மட்டும்தான் இது புரியும். இல்லாட்டி உங்களுக்கு சுத்தமாக புரியவே புரியாது. ஹிமாலயாஸ் இஸ் என்னது அது என்ன சொல்லுவாங்க, திரும்பி ஒரு விஷயத்தை வர வைக்கக்கூடிய ஒரு இடம் இது. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு போய் ஐயோ வரவே மாட்டோம், பயமாக இருக்குமே வரமாட்டோம்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் திருப்பி உங்களுக்கு அடிக்டிவான ஒரு இடமாகும் இந்த ஹிமாலயாஸ். வேறு மாதிரி ஒரு பிளேஸ். இன்னும் நம்ம நிறையா போக வேண்டியது இருக்குது. பழஜன நேற்று நைட் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இது போடுறதுனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நார்த் இந்தியாவே வந்திருக்கீங்க. டெல்லியே இன்றைக்கி தான் டெல்லியே இப்போ தான் தாண்டிருக்கீங்க. ஸோ வந்து அதனால் வந்து பியூர் எக்ஸ்பீரியன்ஸு. அண்ணன் வந்து ஹிமாலயஸ்லாம் பார்த்ததே கிடையாது. ஸோ வந்து 8000 வாங்கி கொடுத்தாப்புல எல்லாம் இப்போ அண்ணன் போட்டிருக்க ஜாக்கெட்டு நான் டெக்கத்லான் கூட்டிகிட்டு போய் என்னென்ன வேணும் என்னென்ன வாங்கணும் வந்து எல்லாருக்குமே 8 பேருக்குமே நான் கைட் பண்ணி தான் கூப்பிட்டு வந்து ஷரத்து தான் இது வாங்குங்க, ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இது வாங்குங்க, இதுதான் கரெக்டாக இருக்கும், இந்த டிகிரிக்கு மைனஸ் டிகிரிக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கினா லேயர்ஸ் எல்லாம் போட்டு சூப்பர். இன்னும் லாங் வே டு கோ. போக இன்னும் இட்ஸ் கோயிங் டு கெட் டஃபர், அட்வென்ச்சரஸ். வெல்கம் ஆன் போர்ட். கண்டிப்பாக ஓகே கைஸ் பெட்ரோலை போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். भाई साहब क्रिकेट में ஜாயினிங். ஓகே வாங்க எல்லாம் விளையாடலாமா? வாங்க பைஸ். வண்டி அங்கிட்டு போட்டு வாங்க கைஸ். போயிட்டு இருந்தோம்
நம்ம ஆளுக்கு வர கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால் நீங்கள் நாங்கள் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் நடு ரோட்டில் விளாண்டுட்டு இருக்காங்க. பாருங்கள் நடு ரோட்டில் இங்கே பாருங்கள் பவுலிங்கை பாருங்கள். தம்பி பவுலிங்கை மட்டும் பாருங்கள். தம்பி சூப்பர்ரா. இங்கே பாருங்கள் இப்படி போடுறான்னு மட்டும் பாருங்கள். பாருங்கள் ஒரு பால் கூட மிஸ் பண்ணல கைஸ். அப்படியே பும்ரா போடுற மாதிரி சூப்பராக போடுறான். அது ஆங்கிள் எல்லாமே அப்படியே பக்கா பால். இதுவுமே வைடு கீட்டு கிடையாது. சூப்பராக போடுறான். பா யாக்குறா பவுத் அச்சா பவுலிங் பாய். ஏய் தம்பிகிட்ட பார்த்து கற்றுக்குங்கடா பவுலிங் எப்படி போடுறான்னு. பின்றான் ப்ரோ. யாக்கர்லாம் போடுறான் ப்ரோ. அவன் வேற மாதிரி என் டீ குடிக்க நிப்பாட்டிருக்கோம். ஸோ வந்து லெட்ஸ் ஹேவ் சம் டீ அண்ட் ப்ளே சம் கிரிக்கெட். வேணாம் அந்த தம்பி போட்டு அவுட் ஆயிடுவேன் சொல்கிறேன். அபிஷேக்கு அவன் வேற மாதிரி போடுறான். அசிங்கமாக போயிடும். சொன்னேனா இல்லையா? அவன் நல்லா போடுறான். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? அண்ணா என்ன நமக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம் பாருங்க சார் இப்படி போடுறான்னு மட்டும் பாருங்க. பா ஒரு பால் அடிச்சு அவன் பொறுமையா போட்டு கொடுத்தான்டே. செம்மையா போட்டான்டா அவன். பையா ஸ்லோ பாய் கைஸ். இப்பயுமே ரஞ்சியா மெதுவாக 2 பால் விட்டு தான் நாங்கள் அடிப்போம். நான் அடிக்கலை பந்து தான் நின்று அடித்தது. ஆனால் சூப்பர் போல்ட். வா இன்னும் மாதிரி போகிறேன். அது இல்லை இல்லையா கைஸ் இட்ஸ் டீ டைம். தேங்க்யூ. பாருங்க கைஸ் இந்த நாயை டாகை பாருங்க எவ்வளோ ஒரு பாலாஜினை மெதுவாக தொட்டார். அப்படியே தூங்கிருச்சு. ஒரு செகண்ட் அப்படியே படுத்துருச்சு. கைஸ் யதார்த்தமாக நிப்பாட்டணும். இதான் ட்ராவலிங் விஷயம். இந்த பையனை பார்த்தேன் என்னமா பவுலிங் போடுறான்னு தெரியுமா? அப்படியே பும்ரா போடுற மாதிரி அப்படியே எல்லாமே ஸ்டெம்புக்குள்ளே அவ்வளோ நீட்டாக வைக்கிறான். அவன் விளாட்ற பேட்டை பாருங்களேன். அது வந்து ஒரு மரத்தில் வந்து இவங்களாக பண்ண பேட்டு. அண்ட் இது வந்து பெர்ஃபெக்டாலாம் இல்லை, ஒன்றுமே இல்லை. பேட்னே நம்ம சொல்ல முடியாது. அவன் போடுற பால் என்ன தெரியுமா? இது பாலே கிடையாது கைஸ். அவன் நூலை வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க. இல்லை பிளாஸ்டிக் இதோ வச்சு நூல் மாதிரி வச்சு இல்லை ப்ரோ. எக்ஸாக்டான பால் கிடையாது. எக்ஸாக்டாக நம்ம ரப்பர் பந்தோ இல்லாட்டி கிரிக்கெட் பந்தோ அந்த மாதிரிலாம். இது வந்து இவங்களாம் வந்து உண்டாகியிருக்க ஒரு பவுலு. சூப்பர் பிரைட் ஃபியூச்சர். बहुत अच्छा बॉलिंग भाई. तुम्हारा नाम? My name is Arpit Negi. My name is Arpit Negi. Arpit Negi. What is your age? Age. उम्र क्या है? 7 years old. 7 years old. ஆற லெவலில் இப்போ போடுறான். இப்போ பாருங்க இப்படி போடுறான். பவுலிங் போடுறான் கைஸ். அவன் இப்படி போடுறான்னு. வா ஐயோ டேட் எடுத்துல. அதாங்க சொல்கிறேன் வேற மாதிரி போடுறாங்க. அவன் எல்லாமே ஸ்டெம்புக்கு தான் கைஸ் போடுறான். பவுத் அச்சா ஹே கைஸ். இந்த மாதிரி பசங்களாம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே ராம்பூர் பக்கத்தில் இருக்கான். இந்த இதுதான் தாபா நேமு. செம்ம டேலண்டடுங்க. நம்மலாம் 7 வயசில் என்ன பண்ணிட்டு இருந்தோம் யோசிச்சு பார்த்தா ஒரே அசிங்கமாக இருக்கு குமார். அங்கே பாருங்க மேலே ஏறிட்டான் பால் எடுக்க. டே யாரா நீ? மலைக்கு மேலே ஏறுறான், இதுக்கு மேலே ஏறுறான். சரியான பவுலர் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபேஸ் பண்ணவே கஷ்டமா இருக்குல்ல. ஸ்பீடு டக்குன்னு உள்ள வந்துருது பால். பொறுமையா வரும்னு நினைச்சோம்னா டக்குன்னு வேகமா வருது. வெளில யாக்கர்லாம் போடுறாங்கயா. நாங்கள் எல்லாருமே ஒரு 2 பால் ஆடணும். யாருனாலும் ஃபர்ஸ்ட் பால் அவனை ரீட் பண்ண முடியல. வேற மாதிரி ஃபியூச்சர் இந்தியன் பிளேயர். தூக்குங்க சார் இவனை தூக்குங்க சார். தூக்கி சென்னை से आएगा. चेन्नई से बॉलिंग कोचिंग. तमिलनाडु से बॉलिंग कोच. तो वहीं पर उन्होंने पूछ रहे आपको खेलने के लिए ये ट्रेन करते हैं, आएगा क्या इंडिया टीम में खेलेगा वर्ल्ड कप बुमराह, छोटा बुमराह. अरे सच बोल रहा हूँ यार. 10 साल के बाद हम लोग देखते हैं टीम में आप खेलना है. ओके पिच्ची பேச रही है यार. पक्का नाइस. बहुत अच्छा टैलेंटेड बॉय, वेरी टैलेंटेड. இதுதான் கடை பேர். இந்த லொக்கேஷன் வேணால் நான் போடுறேன். யாரும் ஹெல்ப் பண்ண முடியும் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க போட்டு விடுங்க கண்டிப்பா தான். லஞ்சுக்கு நிப்பாடி இருக்கோம். நல்ல ஹோட்டல் லஞ்சு தான். பெரிய சங்க ராம்பூருக்கு முன்னாடி இருக்குது. ஸ்டார்ட் ஹவுஸ் இருக்குது, மெயின் கோர்ஸ் இருக்குது, சில்லி சிக்கன் இருக்குது, வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாமே இருக்குது. ரைஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. 1 hour later.
கைஸ் பார்த்துருப்பீங்க, சண்டிகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம 2 ஜிம்மு எடுத்துகிட்டு வந்து நேற்று வந்து ஷிம்லாவை தாண்டி நர்கண்டான்னு ஒரு ஊரில் வந்து நின்றுட்டு ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி நர்கண்டாலேருந்து பார்த்திங்கன்னா சரகன் அப்படின்னு ஒரு ஊரில் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இன்னும் வெறும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது சரகனுக்கு. போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பியூட்டிஃபுல் ஸ்னோ பீக் மவுண்டன்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நர்கண்டாவில் கூட கொஞ்சம் ஸ்னோலாம் இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கிளிப்ஸ் எல்லாம். பட் வர வழிலாம் வேறு மாதிரி இருக்குது, மெஜஸ்டிக்காக இருக்குது. வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பி. நானுமே ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக எல்லோரையும் பத்திரமா கூப்பிட்டு போகிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி தரதா இருக்கட்டும், அவங்கள்ட்ட கேட்குறதா இருக்கட்டும், அவங்கள டேக் கேர் பண்ணுறதுல ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்களுமே பிளான்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மெமரி பாக்ஸை வந்து கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் டியூபர் பாஸ் உங்களை வேறு மாதிரி கவனிச்சுமா. ஸோ த மவுண்டன்ஸ் ஆர் காலிங் மக்களே. ஸ்டில் 2 days more to reach காசா. இன்னும் 300 கிலோமீட்டர் இருக்குது காசாக்கு. நினச்சி பாருங்கள், இன்னும் 300 கிலோமீட்டர் போக போகிறோம். இட்ஸ் அ லாங் வே. ஸோ இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் மக்களே. இன்றைக்கி போய் நம்ம ஸ்டே பண்ணிட்டு நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ காத்துருங்க. டுமாரோ இட்ஸ் கோயிங் டு பி செம டே. ஏன்னா ஸ்னோ இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் டுமாரோ மிட்லேருந்து. ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள் மக்களே. மெமரி பாக்ஸ் ஹாலிடேஸில் ஸ்மிருதி வேலி பண்ணிகிட்டு இருக்கோம், லே லடாக் பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதனாலுமே நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஃப்ரம் டியூபர் பாஸ். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள்.